விஜய் எதிர்த்து நீங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? களமிறங்க இருக்கு. அவரை எதிர்த்து போடுறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சு வேலை செய்யறேன்னு நினைக்கிறீங்க? அவரை எதிர்க்க வேண்டிய சூழல் வந்து விஜய் வருவாரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தான் நான் கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷமா போராட்டிட்டு. ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க. அவரே ரொம்ப நாள் ராமசாமி நாயக்கர் தான் கையெழுத்து போட்டாங்க. பெரியார் நீங்க ஒரு படம் வந்துச்சுல, அங்க என்ன அங்க ஆந்திரால அந்த படம் வரும்போது பேர் என்ன இல்ல, அங்க போகும்போது நாயக்கர் தான் படம் வந்தது. பெரியார் ராமசாமி நாயக்கர் தான் பேர் வச்சு படம் வெளியிட்டாங்க. அது தெரியுமா தெரியாதா? ரொம்ப நாள் அவர் எழுதின கடிதங்கள் எல்லாமே முகமது அலி ஜின்னாவுக்குலாம் எழுதின கடிதங்கள்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் நாயக்கர் தான் போட்டுக்கணும். வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்குவா அண்ணன் கடிதங்கள் எடுத்து. அது தம்பி ஏதோ சொல்றாள். அது குறிப்பா பெரியார் பேசணும்னால இப்ப கூட விஜய் அந்த மாணவர்கள் மத்தியில் என்ன சொல்றாருன்னா, பெரியாருக்கும் ஜாதி சாயம் பூசுறாங்க. குறிப்பா மத்திய அரசு அந்த தேர்வுல கூட ராமசாமி நாயக்கர்னு அவருடைய பேரை போட்டு மென்ஷன் பண்ணி அவர் இப்ப பேசியிருக்கிறாரு. அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கா தலைவர்? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரே ரொம்ப நாள் ராமசாமி நாயக்கர் தான் கையெழுத்து போட்டுருந்தாப்ல. தம்பி பெரியார் நீங்க ஒரு படம் வந்துச்சுல, இங்க பெரியார்னு ஒரு படம், அங்க என்ன அங்க ஆந்திரால அந்த படம் வரும்போது பேர் என்ன? என்னை பாருங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல, அங்க போகும்போது நாயக்கர் தான் படம் வந்தது. பெரியார் ராமசாமி நாயக்கர் தான் பேர் வச்சு படம் வெளியிட்டாங்க. அது தெரியுமா தெரியாதா? ரொம்ப நாள் அவர் எழுதின கடிதங்கள் எல்லாமே முகமது அலி ஜின்னாவுக்குலாம் எழுதின கடிதங்கள்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் நாயக்கர் தான் போட்டுக்கணும். வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்குவா அண்ணன் கடிதங்கள் எடுத்து. இன்னைக்கு அவங்க வந்து அது தம்பி ஏதோ சொல்றாள். அது அதை போய் நம்ம இது பண்ணிக்க வேண்டியது இல்லை சார். குறிப்பா மாநிலங்களவை எம்பிக்களா கமலஹாசன் போறாரு. வைகோவுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கலாம். நிறைய தமிழ் தேசியவாதி என்ன சொல்றாங்கன்னா, வைகோவை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு தகுதி வாய்ந்த நபர் அப்படின்னா பதிவுகள் இருக்கிறாங்க. உங்க கருத்து? ஏன்னா புதுமுகத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இல்லை, இப்ப அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது ஒரு பெரிய அது கட்சி, அவங்க கட்சி தலைமை தான் முடிவெடுக்கணும். இப்போ அண்ணன் வந்து அவருக்கு வந்து கொடுக்கணுங்கிறத அவங்க தான் விரும்பி இருக்கணும். முதல்ல இங்கே பாருங்க, கமலண்ணன் இந்த ஒப்பந்தத்தில் பேசி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, நான் உங்களை ஆதரிக்கிறேன், எங்களுக்கு மாநிலங்களவை கொடுங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒரு இது பேசப்பட்டிருக்கணும்ல. அண்ணனுக்கு அப்படி முதல்ல பேசி கொடுத்துட்டாங்க. ஒரு முறை இருந்துட்டாரு, இம்முறை தருவதா அவங்க வாக்கு கொடுத்தாங்களான்னு தெரியல. அது அண்ணனுக்குமே என்னன்னா, திமுக கட்சியில என்னை தேர்வு செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. இவர் இன்னொரு கட்சியின் தலைமை, அது கேட்க முடியாது. அவங்களாதான் கொடுத்துருக்கணும். அதை போய் இப்போ அதில் நம்ம போய் கருத்து சொல்லி நீங்க அண்ணனுக்கு கொடுக்கலன்னு நம்ம சண்டை போட முடியாதுல்ல. அதை பார்க்கும்போது காயமாக தான் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அது இப்போ எங்கள் ஐயா இவ்வளோ தூரம் காயம்பட்டிருக்காங்களே நினைக்கும் போது, நாங்கள்லாம் ஒரு அருகில் இருந்து வளர்ந்த பிள்ளைகள். அது ஒரு தகப்பன் போல் நாங்கள்லாம் அன்பு வச்சு மதிப்பு வச்சு நேசித்த ஒரு பெரிய தலைவர். தனிப்பட்ட முறையில் என் மேலாம் ரொம்ப பேரன்பு வச்சு இருந்த ஒரு தலைவர். அவர் ஐயாவுக்கு இவ்வளோ தூரம் வருத்தம் இருக்குங்கிறத அவர் பதிவு பண்ணும்போது தெரியுது. இப்போ இதில் வந்து இதை ஒரு இதாக்கி பிரச்சனையாக்கி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. அந்த காயங்கள் நான் வந்து நம்புகிறேன், அது உறுதியாக ஆறிடும் தான் நினைக்கிறேன். அது காயங்கள் ஆறணும், அது ஆறிடும். கொஞ்ச நாள் விட்டால் அது சரியாயிடும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். கொஞ்ச நாள் விட்டால் சரியாயிடும். நிர்வாகிகளுக்குள்ள 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட விவகாரங்கள் வந்து ஆளுமை காயங்கள். இது மேல தலைமை நிறுவனரும் தலைவரும் ஏற்பட்ட முறைன்னா இது என்ன இருக்குது? எங்கள் ஐயாவே சொல்கிறார்ல, தலைவரை அறிவிக்கும் போது ஆற தழுவுனே கட்டி பிடித்தேன் கண்ணீர் வடித்தேன். ஒரு அந்த அதே பாசப்பிணைப்பு நெகிழ்ச்சி வந்து சின்ன சின்ன மன வருத்தங்களே தந்திருக்குது. அதை 2 பேரும் அருகே உட்காந்து பேசி தீர்க்கிற சூழல் இல்லாதனால அது பொதுவெளியில் ஐயா பேச வேண்டியது வந்துருச்சு. அது இப்போ அவர் மனசுக்குள்ள இருந்ததை சொல்லிட்டாரு, அந்த காயம் வடிஞ்சிருச்சு, அது ஆறிட்டோம். அதை போய் நீங்கள் இதுவால நான் கேட்கறது, இப்போ எங்கள் ஐயா வந்து சொன்னதுனால சின்னையா பற்றி சொல்கிறாரு, இந்த மாதிரி சொல்கிறார். அதனால இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பின்னடைவு, இதனால தான் விலைவாசி ஏறிடுச்சு, இதனால தான் மின் கட்டணம் உயர்ந்துருச்சு, சொத்து வரி உயர்ந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா பேசலாம். அது ஒரு சின்ன கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன முரண். அது சரியாயிரும், அது சரியாகணும். சார் நீட் தேர்வுக்கு எதிராக பேசிட்டு
இன்னைக்கு வந்து இந்த கல்வி படம் வந்து நீட் தேர்வை தாண்டி உலகத்தில் சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய அது சரிதான், சாதிக்க வேண்டியது இருக்குதா. என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் மட்டுமே கல்வி அப்படிங்கிறத நான் ஏற்கல. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எங்களுடைய பார்வை ஒரு நாட்டில் மருத்துவத்திற்கு, மருத்துவ கல்விக்கு, மருத்துவர்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகம்னு அர்த்தம். அந்த நாடு நிறைய நோயாளிகளை கொண்டிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு நாட்டில் காவல்துறைக்கு மதிப்பும் அந்த வேலைக்கு பெரிய இது காவல்துறையை பார்த்து மக்கள் அச்சப்படுகிற சூழலும் இருக்குன்னா அந்த சமூகம் குற்ற சமூகமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் நீதிபதிகள் எல்லாம் தேவதூதர்களாகவும் இறைவனை ஆண்டவனை போல போற்றத்தக்கவராக இருந்ததுன்னா அந்த நாடு குற்றச்சமூகமாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். பின்லாந்துல ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ நீதிபதிகளோ அதெல்லாம் யாருக்கு அந்த பெரிய உயர்ந்த போற்றுதல் இல்லை. ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும்தான், ஆசிரியர்களுக்கு தான். நீங்க ஐஏஎஸ் இருங்க, ஐபிஎஸ் இருங்க, பெரிய அதிபரா இருங்க, யாரா இருங்க, உங்களை உருவாக்கிய அறிவு கருவறை ஆசிரியர்கள் தான். புரிதுன்னு நினைக்கிறேன். பெற்றோர்கள் வந்து பிள்ளைக்கு இந்த உலகத்தை காட்டுவாங்க. இதுதான் உலகம்பா, இது பெரியப்பா, இது சித்தப்பா, தாத்தா, பாட்டி, இது மரம், இது செடி, ஒன்று இப்படி உலகத்தை காட்டுவாங்க. ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கே இந்த பிள்ளைகளை காட்டுவாங்க. அப்படித்தான் இப்ப இங்க நின்று பேச்சுக்கான சீமான் அவனை பெற்றவர்களுக்கு இல்ல, என்னை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கு தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப ஆசிரியர்களை போற்றத்தக்க ஆசிரியர்களை மதிக்கிற ஒரு சமூகம் தான் அறிவார்ந்த சமூகமாக உயர்ந்து செல்லும். அப்படி இருக்கா? பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு வீதியில வந்து 14,000 பேர் போராடிட்டு இருக்கான். ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான். அப்புறம் கற்பிக்கிற ஆசிரியர் வீதியில் நின்றுட்டு இருக்கான். அப்ப அந்த அளவுக்கு சமூகம் வந்து என்ன இருக்கு? படிப்பகத்துல கூட்டம் அதிகம் இருக்கா, குடிப்பகத்துல கூட்டம் அதிகமா இருக்கான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப 100 கோடிக்கு நூலகம் கட்டினீங்க, போமா எல்லாரும் கருவி எடுத்துக்கிட்டு எத்தனை ஆயிரம் பேர் உட்கார்ந்து படிக்கிறாங்க. டாஸ்மார்க் அப்படியே போவோம், எத்தனை ஆயிரம் பேர் குடிக்கிறாங்கன்னு பாப்போமா. சமூகத்தை எதை நோக்கி நகர்த்துறோன்னு இருக்குல்ல. சாராய கடையை வீதிபுறம் திறந்து வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குன்னு பேசுறது எவ்வளவு வேடிக்கையானதுங்கிறத நீங்க கேள்வி எழுப்பி பார்க்கணும். அதனால தம்பி சொல்றதுல நீட்டுங்கிறது இருக்குது. அத எல்லா தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்ப்புணர்வை காட்டுது. மற்ற எல்லா மாநில முதல்வர்களோடும் பேசி கலந்து, இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் ஒரு கூட்டினாங்களா, அது மாதிரி கூட்டி பேசி, இது உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பல 100 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருந்து வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மருத்துவ படிப்புங்கிறதே ஒரு பெரும் கனவாயிருது. மருத்துவம் மட்டும் இல்லை, எதுவுமே எந்த நாட்டில் இல்லாத கொடுமை என் நாட்டில் தான். ஒரு விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு கொடுமையாகவும் கடினமாகவும் இருக்குது. இங்கேதான் நீங்க விரும்பியதை படிக்கவே முடியாது. பிள்ளைகள் விரும்பி கற்கிற கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமை. அதை கொடுக்க மறுப்பது பெரிய கொடுமை. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. அதனால தம்பி சொல்றது சரிதான். அதுக்காக நம்ம நீட்டில் எழுதி மருத்துவர் ஆக முடியுங்கிறதுக்காக உயிரை மாய்த்து கொள்ளுகிறதுலாம் ரொம்ப மன வலியை தருது. நம்ம பிள்ளைகள் அதுக்கு நம்ம துணிவும் வரணும். சரி வரல விடுவோம், அடுத்த முறை எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு துணிவு வரணும். பிள்ளைங்க வந்து பாருங்க, மனமுதிர்ச்சி எடுத்து இந்த தோத்து போயிடுவோமோங்கிற அச்சத்திலே தற்கொலை செஞ்சு கொள்வது. அது ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல. அதுதான் நானும் சொல்றேன். அதுதான் நானும் சொல்றேன். இப்ப நீட்டு தனியா பயிற்சி பள்ளிகளை கொண்டு வந்து, பயிற்சி பயிலகங்களை கொண்டு வந்து பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு உதவுதே ஒழிய முதலாளிகளுக்கு நீட்டு பயிற்சிங்கிற பேர்ல, அந்த தேர்வுக்கு பயிற்சிங்கிற பேர்ல வேற என்ன செய்யுது? சட்டமன்ற தேர்தல் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. விஜய் எதிர்த்து நீங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? களமிறங்க இருக்கிறது நாங்க 2 பேரும் என்ன பகையா? அண்ணன் தம்பி தான் நாங்க 2 பேரும். அவரை எதிர்த்து போடுறதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சு வேலை செய்யறேன்னு நினைக்கிறீங்க? அவரை எதிர்க்க வேண்டிய சூழல் வந்துருக்கு சார். ஜனநாயக போட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, தனிப்பட்ட போட்டி இல்ல. நான் கேட்கறது உங்களுக்கு, விஜய் வருவாரு கட்சி ஆரம்பிக்கிறது தான். நான் கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷமா போராட்டி இருக்கேன். இந்த தேர்தல் அப்படி போட்டியிட வாய்ப்பு இருக்கான்னு கேள்வியே தப்பு. சும்மா அதில்ல சார். அதிகார பணம்
அதிகார பலம், பணபலம் இவங்களுக்கு மத்தியில நீங்க பேச்சு மட்டுமே மூலதனமா வச்சு பேசிட்டு இருக்கீங்களே, உங்களை நம்பி போட்டியிடுற தம்பிகள் சோர்ந்து போக மாட்டாங்களா? சோர்ந்து போக மாட்டாங்க. எத்தனை தடவை சொல்றது? சோர்ந்து போற கூட்டம் மாதிரியா இருக்குது? சோர்ந்து போற கூட்டம் மாதிரி இருக்குதா? இப்ப மே 18க்கு ஒரு கூட்டம் தான். எல்லா ஊடகங்களும் மாநாடு நீங்க வெறும் கூட்டம் தான். ஒரு இன எழுச்சி கூட்டம். எங்க இனம் கொல்லப்பட்ட நாள்ல ஒரு கூட்டம். எத்தனை ஆயிரம் பேர் கூடாங்க. ₹1 நாங்க காசு கொடுக்கல. அவங்களே பேருந்து பிடிச்சு அவங்களே வாகனங்களை வச்சு எங்க பிள்ளைகள் வந்து கூடாங்க. சோற கூட்டம் அது. 5வது முறையும் இத்தனை 4 முறை பொது தேர்தலில் தோத்துருக்கேன். உள்ளாட்சியில தோத்துருக்கோம். கேளுங்க, இடைத்தேர்தல் எல்லாம் போட்டிட்டு இருக்கோம். தோல்வி கண்டு அஞ்சிருக்காங்க. அதிமுக போட்டியிடாம விலகி இருக்குது இடைத்தேர்தலில். ஆளுங்கட்சி அதிமுக ஆளும்போது திமுக இடைத்தேர்தலில் போட்டியிடாம விலகி இருக்குது. ஆனா நாங்க எந்த இதுவும் இல்லாத சின்ன பசங்க தான். ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடாம விலகி இருக்கமா பத்தியில போட்டிடுவோம். இம்முறையும் தனித்து உலக அரசியல் வரலாறுலேயே இவ்வளவு தோல்விகளை சந்திச்ச பிறகு மறுபடியும் 5வது முறை துணிந்து ஒரு அரசியல் இயக்கம் போட்டியிடுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியா மட்டும்தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேளுங்க, எங்களை கேளுங்க. எங்களுக்கு இருக்கிறது சோற்று பசி இல்ல, சுதந்திர பசி. வயிற்று பசி இல்ல, என் மீன வரலாற்றின் பசி. சோம்பலும் ஓய்வும் அரசியலில் தற்கொலைக்கு சமம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வார் அப்படிங்கிறான் புரட்சி எங்க பாட்டன் பாரதி. அது மாதிரி எங்களுக்கு வேண்டியது இந்த வெறும் தேர்தல் வெற்றின்னு நாங்க பார்த்து இந்த களத்துக்கு வரல. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நாளைக்கு முதல்வர் வராது, சாலைகள்லாம் படிச்சு நீங்க வாழ்த்துங்க. அடிக்கடி முதல்வர் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் வரணும்னு சொல்லி வாழ்த்துனீங்கன்னா எல்லா ஊருக்கும் நல்ல பளிச்சுன்னு சாலைகள் வரும். இது சரி, என்ன செய்யுது சார்? கீழடி ஆய்வறிக்கை விவகாரத்தில் மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு வல்லுநர் சார்ந்த அவங்க திருத்துவாங்க அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஏற்காது. இந்தியா உங்களுக்கு தமிழர்களுடைய தொன்மையை இந்த பெருமையை ஏற்காது. இவங்களே பேசும்போது திராவிட நாகரிகம்னு சொன்னாங்க, அப்புறம் இந்திய நாகரிகம் பண்பாடுனாங்க. உங்களுக்கே தெரியும் 2600 ஆண்டுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு இப்படி இருந்ததா, ஒன்னா இருந்ததா, இல்லை இந்தியாங்கிற ஒரு பெயரோட இந்த நாடு இப்படி உருவாக்கப்பட்டிருந்ததா? அப்ப திராவிடம்ங்கிற ஒரு சொல்லோ இனக்கூட்டமோ இருந்ததா? சொல்லு. 1800 தான் கன்னடம்ங்கிற மொழியை பிறந்து கன்னடர்களே, அப்புறம் 1600 தெலுங்கு. இதெல்லாம் திராவிட மொழி குடும்பம்னு இவங்க சொல்றதை எடுத்துக்கிட்டா கூட 2600 ஆண்டுங்கிறது ஒரு தோராய கணக்கு தான். ஏன் 5500 ஆண்டுக்கு முன்னாடி இருந்துடக்கூடாதா? இப்ப நீங்க எங்களை முழுக்க ஆய்வு செஞ்சிட்டீங்களா? 2 ஏக்கர்ல தான் வாழ்ந்தோமா? ஒரு இனக்கூட்டம் ஒரு கூட்டமா வாழ்ந்தா ஒரு பெரிய ஒரு கிராமம்னா எவ்வளவு பெரிய நிலப்பரப்புல இருக்கும்? நீங்க அவ்வளவும் தோண்டி ஆய்வே செய்யல. ஒரு 2 ஏக்கர் ஒப்புக்கு தோண்டினதை எடுத்ததை பெரும்பாலும் அந்த ஆவணங்களில் என்ன பண்ணாங்க, பெங்களூர்ல கொண்டு வச்சுட்டாங்க. உண்மையிலே அக்கறை இருக்கிறவங்க அங்கேயே ஒரு கட்டடத்தை கட்டி ஒரு பாதுகாப்பா அந்த பொருட்களை சேமிச்சு வச்சு பிள்ளைகளுக்கு அது அரிய காட்சியை அருங்காட்சியா வச்சிருந்துருக்கலாம். அதை செய்யல. நான் அப்ப பார்த்துட்டு அப்ப சண்டை போட்டேன். அந்த மொத்தமா ஒரு இஸ்லாமிய பெரியவரோட இடம் மொத்தமா அதை வாங்கி தோண்டியிருந்தா, அந்த 100 ஏக்கரையும் தோண்டியிருந்தா இன்னும் எவ்வளவோ அரிய தகவல்கள், அந்த சான்றுகள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை ஏற்காது, இந்தியா ஏற்காது. அது அந்த பெருமையை தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் கொடுக்க தயங்கும். இப்போ உதாரணமா உங்களுக்கு சொல்றேன், ஐயா மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ், அது எங்க மண்ணில் இருப்பது எங்களுக்கு பெருமைன்னு சொல்றாங்க. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசுறாங்க. அது எங்களுக்கு மகிழ்ச்சியா தரும். நாங்க பேசுற கருத்தை தான் அவங்க எல்லா நாடுகளையும் பேசுறாங்க. சரி, ஆனால் புதிதாக கட்டப்பட்ட நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசல்ல சமஸ்கிருதத்துல கல்வெட்டு இருக்குது, இந்தியில இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது, உலக மொழிகளின் தாய் இருக்குது, உலகின் முதன் மொழி தமிழ் அப்படின்னு உலக மொழிகள் ஆய்வறிஞரே ஒத்துக்கொண்ட உண்மை. அந்த மொழிக்கான அங்கீகாரம் என்ன இருக்கு, மதிப்பு என்ன இருக்கு? ஏன் அது தமிழ்ல ஒரு கல்வெட்டு இல்லை? அதுல இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போறாங்க. 39 இருந்தாங்க, இப்ப 40 இருக்கிறாங்க. ஏன் அதை பத்தி பேசல? இந்தியாவில் இருக்கிற 22 மொழிகளையும் கல்வெட்டு வச்சா என்ன இடிஞ்சிருமா கட்டடம்? என் தாய்மொழியை அங்கீகரிக்காத இடத்துல, என் தாயை மதிக்காத இடத்துல எனக்கு என்ன பாசம் நேசம் வந்துடும் சொல்லுங்க. என் தாயை மதிக்கல, அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும்? அந்த வீடு என் தாயை அவமதிக்கிற இடத்துல எனக்கு பகையா உறவா சொல்லுங்க, பகையா பாசமா சொல்லுங்க. அப்புறம்
எங்க புரட்சி பாவலர் என்ன எங்கள் கற்பிக்கிறார்? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாத, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதறாங்கிற. வேணாம்பான்னு விடான தாயை தடுத்தாலும் விடாதேங்கிற. எங்களுக்கு எல்லாமே எங்க மொழிதான். எங்களுக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுமைக்கும் இருக்க ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அதுதான். மொழிதான் முகம், முகவரி, அடையாளம், கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, அறிவியல், புவியியல், வாழ்வியல் எல்லாமே தான். அதை மதிக்கல, அதை நிராகரிக்கிறாங்க என்பது என்ன, அதுல என்ன இருக்குது? அப்போ அதனால அவங்க எப்படி எங்களுடைய தொன்மத்தையும் எங்களுடைய அடையாளங்களையும் எங்களுடைய பெருமையையும் எப்படி ஏற்பாங்க? எந்த ஆளுநர் எந்த ஆய்வறிஞர் ஆய்வு செய்ய போறாரு? அவங்கதான் சொல்றாங்க நாடாளுமன்றம் தான் தகுதி அறிக்கைகள் ஆய்வறிக்கைய. சரி, அதுக்கு எங்க ஆளுங்க 40 பேர்ல அவங்களுடைய கருத்து என்ன? அதுக்கு போடுற எழுப்பு குரல், அதுக்கான இது என்ன? ஒன்றும் இருக்காது. இவங்களுக்குமே இந்த பெருமையை தமிழர்களுக்கு விட்டு கொடுக்கறது அவங்களுக்குமே இருக்காது. திராவிடம்னு சொன்னா அதுக்கு பேசுவாங்க. தமிழ் அறிவியல் மொழியான்னு கேட்டவங்க தானே இவங்கெல்லாம். அப்புறம் திடீர் 5500 ஆண்டுக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை உருக்கி பயன்படுத்திருக்காங்கன்னு பேசுறது, அதெல்லாம் எந்த வாய்? சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணுதான்ங்கறாங்க. ஆமா, ஒண்ணுதான். அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான். தமிழனுக்கு அது மண்ணுதான். எல்லாம் முடிச்சு விட்டு போறதுதான். இப்ப திராவிட மொழியில திராவிட இனம்ன்றாங்கல்ல, திராவிடம், அதுல கன்னடர்கள் இருக்காங்களா இல்லையா? ஏன் நாங்க தண்ணி கேட்கும்போது அடிக்கிறாங்க? இப்ப ஏன் தமிழ்ல இருந்து வந்ததுங்கிறது அதை ஏத்துக்கிற இவ்வளவு அருவருப்பும் இவ்வளவு வெறுப்பும் இவ்வளவு பகை உணர்வும் ஏன் வருது? இல்ல அவங்களே இப்ப பாதி பேர் எல்லாம் சரிதான்றாங்கல்ல. கமல் சொன்னது எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பை ஏன் வருது?